ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஜான் கிளாடி இயக்கத்தில் அவரே நடித்து புது ஆட்கள்லாம் வச்சு எடுத்திருக்கிற பைரி இதுதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி பேசப்பட்டது. பட் அதனால ஓடுறதுக்குள்ளே தூக்கி மற்ற மஞ்சுமல் பாய்ஸில் மறைஞ்சு போயிடுச்சு. இந்த படம் இப்போ வந்து அமேசான் பிரைமில் வந்துருக்கு. படத்தில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் இதை பின்னணியாக்கம் நிறைய படங்கள் பார்த்துருப்போம். இந்த படம் டிப்பிக்கல் வந்து நாகர்கோயில். அதுலேயும் குறிப்பாக அங்கே வந்து புறாக்களை பந்தயத்துக்கு விடுறாங்க. அது ஒரு 4 தலைமை நடந்துகிட்டு இருக்கு. அந்த புறா பந்தயத்தை பேஸ் பண்ணி அதனால 2 கேங்குள்ள என்ன பிரச்சனை, இதை ஹீரோ வந்து அதுக்குள்ள எப்படி சிக்கிக்கிறாரு, ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு என்ன ஆச்சுன்றத வந்து உண்மையாக ரத்தமும் சதயமாக சொல்லியிருக்காங்க. படத்தை வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டப்பட வேண்டிய விஷயம், இந்த இயக்குனர் ஜான் கிளாடி அவரே ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணியிருக்கிறாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கேயுமே ஒரு வேற விதமான பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடிக்க வைக்காம டிப்பிக்கல் அந்த நாகர்கோவில் ஆட்களே போட்டிருக்காரு. லொக்கேஷன்ஸ் ஃபுல்லாக அங்கே தான். ஒரு கதைக்களம் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாரு. ஏற்கனவே ஆடுகளம்ல நம்ம தனுஷ் சேவல் பந்தயத்தையும் அப்புறம் அவருக்கும் அவங்க மாஸ்டருக்குள்ள ஈகோ வச்சு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். இதுல வந்து புறா வச்சு பந்தயம் பண்றது. ஸோ ஊர் சைடில் புறா பந்தயம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். பந்தய புறா வளர்க்குறதுனே பல ஒரு தனி பிசினஸே அதுக்கு இருக்கு. அது வந்து எப்படி இவங்களுக்கும் மற்ற கேங்குக்கும் சண்டை வருதுன்றது எல்லாமே வந்து அவங்கவுங்க லாங்குவேஜ் எங்கேயுமே மாறாம ரொம்ப இயல்பா நடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து பாராட்ட சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹீரோவோட அம்மாவை வருவாங்க, விஜய் சேகர் நடிச்சிருக்காங்க. அப்படியே ஒரு நல்ல ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு அம்மா கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்க கூட ஒரு பெரிய ஒரு மனுஷன், அவங்க ஊர் பண்ணையால வர ரமேஷ் ரொம்ப இயல்பா அமைதியா நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி வில்லனா வரவங்க எல்லாரோட ரோலும் ரொம்ப அருமையா இருக்கு. இதுல பிளஸ்ன்னு பார்த்தா கதைக்கலன், எடுத்த விதம், அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே ஒரு 1/2 hour கொஞ்ச நேரம் படம் நம்ம அதுக்குள்ள எடுத்துக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டா கூட போக போக ஹீரோ பிரச்சனை மாட்டுறது, ஹீரோ ஃப்ரெண்டுக்காக ஹீரோ வில்லனோட சண்டை போடுறது, குறிப்பா இன்ட்ரோலுக்கு அப்புறம் என்ன ஆகுன்ற ஒரு பதப்ப ஒரு கடைசி வரையும் கொடுத்துருக்காங்க. படத்துல மைனஸ் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி வட்டார மொழி படங்களுக்கே ஒரு டிராபேக்கு. ஏன்னா பொதுவாக சவுத் சைடு இருக்கவங்களுக்கு இந்த படத்தோட இது ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். பட் சென்னை வட மாநிலம் இருக்கவங்களுக்கு சுத்தமா இந்த லாங்குவேஜுக்கு இன்னொரு நம்ம ஒரு டிரான்ஸ்லேட்டர் போகணும், இல்லை சப்டைட்டில் போகணுன்ற அளவுக்கு இருக்கு. அதுல எங்க பார்த்தாலும் பெண்களை அவமதிக்கிற மாதிரி, குறிப்பா ஃப்ரெண்டே கூட தன்னோட ஹீரோவோட அம்மாவை வாடி போடின்றது, ஹீரோத்த அம்மாவை வாடி போடின்றது, எப்ப பார்த்தாலும் வந்து வயலன்ஸ். படத்துக்கு பைரின்றதுக்கு போல பைல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கலாம். எல்லாமே பைல்ஸ் வந்த மாதிரி திரும்ப வந்து ஒரு வெறித்தனமாவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லா வெயில் காலத்துல படத்தை எடுத்திருப்பானுங்க போல. அதே மாதிரி புறா அன்பா வளர்க்கறது, அப்புறம் சீமான்னு சொல்லி மாடுதான் எங்களுக்கு தீவன் மாட்டே தீமோன்ற மாதிரி புறாவே கட் பண்ணி சாப்பிட்டுறாங்க. ஸோ அவங்க வாழ்வியல் முறையா இருக்கலாம். இதை மற்ற ஆடியன்ஸுக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண விஷயத்துல வந்து அந்த ஜான் கிளாடி வந்து ஒரு கைத்தடல் வாங்குறாரு. ஒரு வேகத்துல ஃப்ரெண்டுக்கா ஒரு வில்லன முதுகுல குத்திட்டு அதுக்கு ஒரு அழுது புலம்பி ஒளிஞ்சிருக்கிற இடங்கள்லாம் வந்து ரொம்ப அருமையான நடிப்பு இருக்கு. இது அமல், அதாவது ஜான் கிளாடி கேரக்டரோட அப்பா ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை போடும் பொழுது அவரது உடல் ஊனமுற்றவர் நடக்கவே முடியல, தவழ்ந்து வந்து பேசாம போங்கன்னு கெஞ்சலாம் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா இருக்கு. புறாக்களுக்கும் இந்த ஹீரோல அவங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் டச். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கும்கில யானைக்கும் ஹீரோக்கும் இருக்கும், ஆடுகளம்ல சேவலுக்கும் நம்ம தனுஷ்க்கு இருக்கும். அது மிஸ் ஆகுது. மேபி ஃபுல்லாவே கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறவங்க கூட இருக்கலாம். கிராஃபிக்ஸ் இவங்க பட்ஜெட்டை வச்சு ரொம்ப கம்மியா இருக்காங்க. இயக்குநர்கள் அவங்கவுங்க வாழ்வியல் முறை எடுக்கிறத வச்சு நம்ம வந்து பாராட்டலாம், அதை என்கரேஜ் பண்ணலாம். பட் எல்லா தரப்பினருக்கும் படம் பிடிக்குமான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்கு தான். நிறைய ஓவர் வயலன்ஸ் இருக்கு, நான் சொன்ன வட்டார வழக்கெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த படம் இப்போ ஓட்டி ரிலீஸ் ஆயிருக்கு, நிச்சயமா நம்ம வந்து ஒரு தடவை பார்க்கலாம். வாங்க போலாம். பஞ்ச் லைன் பைரி பறக்கும் 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க போலாம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.